அதாவது இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, 2772வது இலக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யுத்த களத்தில் சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்களே, யுத்தம் ஒன்று நடந்தால் அதுக்கு பின்னால் சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்க. யூதர்கள் துரோகம் செய்து மதீனாவை விட்டு வெளியேற்றிய பின்னால் கால அசாப உமரு பி ஹைபர அர்லன், ஹைபரில் உமருக்கு ஒரு பங்கு போச்சு. ஹைபர் நிலப்பகுதியில் யாருக்கு ஒரு பங்கு போச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பங்கு. அப்போ ஒரு விவசாய நிலம் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பங்கு வருது. பங்கு வந்த உடனே முதலாவது ஒரு மனுஷன் என்ன யோசிப்பான்? ஒரு பங்கு புதுசாக கிடைச்சா முதலாக என்ன யோசிப்பான்? முஹாஜிர்களாக வந்தவங்க, அகதிகளாக மதீனாவில் சொத்து கிடைக்குது. இப்போ என்ன யோசிப்பாங்க? இவ்வளோ நாள் நம்ம அகதியாக இருந்தோம், அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு நிலமெல்லாம் தந்துட்டான்னு ஒரு மாதிரியை வீட்டை கட்டி கிடத்தா நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். அடுத்ததாக உமர்லாம் என்ன யோசிக்கிறோம்? நம்ம அகதியாக வந்து அதெல்லாம் யோசிக்கல, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வரான். வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஃபகால அஸப்து அர்லன் லம் உஸிப் மாலன் கத்து, எனக்கு இப்போ ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது, அதாவது இது போன்ற அம்ஃபஸ் மின்ஹு, நல்ல பெருமதியான நஃபீஸான ஒரு சொத்து என்னிடத்துல இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான சொத்து எனக்கு கிடைச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த முன்னுரை அகதியாக வந்தவர், எனக்கு அஸப்து மாலம், எனக்கு ஒரு சொத்து கிடைத்திருக்கிறது, லம் உஸிப், நான் அது போல ஒன்று எனக்கு கிடைக்கல, மாலன் கத்து அம்ஃபஸ் மின்ஹு, இதைவிட ஒரு பிரயோசனமான பலனுள்ள நல்ல பெருமதி மிக்க வெளியுள்ள ஒன்று எனக்கு கிடைத்தது கிடையாது. ஃபகைஃப தஅமுருனி பிஹி, அல்லாஹ்வின் தூதரே எனவே எனக்கு என்ன சொல்றீங்க? நீங்க பெருமதியான சொத்து கிடைச்சிக்கு, நான் தர்மம் செய்யணும், அதான் சொல்ல வரேன், எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள், நான் இதை எப்படி செய்து கொள்ள அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் தர்மம் செய்ய தான் கேட்கிறான்னு ரசூலுல்லாஹ் விளங்குறான், சொத்தை தர்மம் செய்யணும். அப்ப நபித்தோழர்கள் என்ன விளங்குறாங்க? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் செலவழி, அதாவது நீங்கள் விருப்பத்துக்குரிய விஷயத்தில் செலவழிக்கும் வரைக்கும் நன்மை அடைய மாட்டீர்கள். இப்ப நபித்தோட உள்ளத்துல என்ன இருக்குது? பெருமதியானது கிடைச்சா முதல்ல தர்மம் சிந்தனை தான் என்ன செய்யணும்? வரணும். ஏன் தெரியுமா நபித்தோழர்கள்ட்ட இருந்து ஃபிக்ஹ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்? முதலாவதாக நம்ம எல்லாருடைய ஃபிக்ஹை விட, எல்லாருடைய விளக்கங்களை விட நபித்தோழருடைய விளக்கம் மிகவும் சரியாக இருக்கும், மிகவும் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கும். பிழை வரலன்னு சொல்லல, ஆனா நெருக்கமாக இருக்கும், சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று சொல்றதுக்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட நிறைய இல்ம் இருந்தது என்பதில் முதலாக காரணம். எவ்வளோ இல்மு உள்ளவனும் பொய் சொல்லுவான், எவ்வளவோ இல்மு உள்ளவனும் மறைப்பான், எவ்வளவு இல்மு உள்ளவனும் வழிந்துரை செய்வான், எவ்வளவு இல்மு உள்ளவனும் திரிப்பான், எவ்வளவு இல்மு உள்ளவனும் சந்தர்ப்பத்துக்கு மாற்ற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்டா மிகப்பெரிய தக்குவா இருக்கணும். இருந்தாதான் அந்த இல்மு சரியான முறையில் போய் என்ன செய்யும்? அடுத்தவருக்கு போய் சேரும். நபித்தோழர்கள்ட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி எது தெரியுமா? அதுதான், தன்ட்டு இருந்த பெருமதியான சொத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வந்தவர்கள் ஒரு நாள் அற்ப பதவிக்காக, லாபத்துக்காக ஹதீஸ்களை மாத்தி என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க, திருச்சி சொல்ல மாட்டாங்க, விளக்கத்தை மாற்ற மாட்டாங்க. அந்த பேணுதலும் நம்பிக்கையும் தக்வாவும் இருந்ததுதான் அவர்களுடைய விளக்கம் மிக சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான முதல் ரீசன். நிறைய பேர் இல்ம நினைக்கிறோம், இல்மல்ல முதல் சப்ஜெக்ட், இரண்டாவதா இல்மு. முதல் விஷயம் பேணுதல். ஏன் நபித்தோழர்களை நாங்க நம்பிக்கை தன்மை பார்க்கறது இல்லை? பொய்யரா, பொய் சொல்லுவாரா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்? நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொதுவான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி பண்புள்ளவர்கள் என்று வைத்திருக்கிறான். அதனால் நபித்தோழர்களுடைய அதாலத்தில் நேர்மையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் செலவழிக்க கூடிய அளவில் இருந்தவர்கள், பைருஹா செலவழிக்கிறாங்க, மெஹ்ராஃப செலவழிக்கிறாங்க, மிகப்பெரிய ஹைபர்ல உள்ள பூமியை என்ன செய்யறாங்க? செலவழிக்க கூடியவர்கள் அற்ப ஹதீஸ் ஒரு பதவிக்காக மாத்துவாங்களா? மாற்ற மாட்டாங்க. விளக்கத்தை பதவிக்காக மாத்துவாங்களா? மாற்ற மாட்டாங்க. எனவே ஒரு மனிதனை முதலாவது தகுதியாக்குற தக்குவாவும் ஈமானும் வராவும் ஜுஹுதும், பேணுதல். அதுதான் என்ன செய்யும்? ஒரு மனிதனை முதல் தகுதியாக்கும் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலாங்க இவருக்கு சொல்ற வழியை பாருங்க. இவருக்கு யாருக்கு? இப்ப ஏற்கனவே அபு தல்ஹாக்கு சொன்ன வழி வேற. அபு தல்ஹாக்கா தல்ஹாக்கா? அபு தல்ஹாக்கு. இப்ப இந்த இடத்துல சொல்ற வழியை பாருங்க. உமரே, இன் ஷிஅத ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா, நீங்க விரும்பினால் உரிமையை உங்களுக்கு வச்சுக்கங்க. தோட்டத்தில் உரிமையா இருக்கு உங்களுக்கு, ஹப்பஸ்த அஸ்லஹா தஹ்பீஸ்ன்னு சொல்றாரு, உங்களுக்கு வச்சுக்கங்க. ஆனால் அது வரக்கூடிய வருமானம் அனைத்தும் தர்மம். அதனுடைய வருமானம் அனைத்தும் என்ன? தர்மம். ஆனா தோட்டம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். நீங்க தான் நிர்வாகி, உங்களோட குடும்பம் தான் நிர்வாகி, உங்களோட பரம்பரை தான் அதை என்ன செய்யும்? நிர்வகிக்கும். வேற யாரும் அதை நிர்வகிக்க மாட்டாங்க. ஆனால் அதுல வரக்கூடிய வருமானம் என்ன செய்யும்?
தர்மமாகும். இதுவும் ஒரு வக்ஃப். அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் செய்யறதுல இதுவும் ஒரு முறை. ஹப்பஸ்தல் அஸ்ல், அஸ்ல வச்சுக்கங்க. வதஸத்தக்த பிஹா, மத்ததெல்லாம் தான் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. அதாவது வருமானம் எல்லாம் வெளியே போகும், ஆனா அசல் யாருக்கு சொந்தம், யார் உரிமையோ அவருக்கு சொந்தம் அப்படின்றாங்க. உமர் எப்படி தர்மம் செய்யறாருண்டா, ஃபதஸத்தக உமர், உமர் அதை தர்மம் செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், அன்னஹு லா யுபாஉ அஸ்லுஹா, அசல் விற்கப்படக்கூடாது, அசல் விற்கப்படக்கூடாது. வலா யூஹப், யாருக்கும் கிஃப்டா அது என்ன செய்யலாது, கொடுக்கப்பட முடியாது. வலா யூரஸ், மீராஸ் சொத்தாக அதை என்ன செய்யாது, என் பிள்ளைகளுக்கு சொத்தாக அது மாறாது. இது யார் யாருக்கு என்னுடைய செலவுகள் போகும்டா, வருமானம் போகும்டா, ஃபில் ஃபுகரா, ஏழைகளுக்கு போகும். வல் குர்பா, எனது உறவினர்களுக்கு என்ன செய்யும், அதனுடைய வருமானங்கள் போகும். வர் ரிகாப், அடிமை விடுதலைக்காக இந்த சொத்துடைய வருமானங்கள் என்ன செய்யும், போகும். வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக என்னுடைய செலவினங்கள் என்ன செய்யும், போகும். வத்தைஃப், விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்க முடியாம இருக்கிறாங்களே, விருந்தளிக்க கூடிய யாரெல்லாம் விருந்தாளிகள் வாராங்களோ உமரோட வீட்டுக்கோ, இப்னு உமர் வீட்டுக்கோ, பரம்பரையோட வீட்டுக்கோ, அதுவர்களுக்கு செலவழிக்கலாம். வபினி சபீல், வழிபோக்கர்களுக்கு என்ன செய்யலாம், செலவழிக்கலாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு நிபந்தனை போட்டு இத தர்மம் செய்றாங்க. அதே போன்ற லா ஜுனாஹ அலா மன் வலியஹா, இந்த நிர்வாகத்தை யார் பொறுப்பெடுக்கிறாரோ, தோட்டத்தை நிர்வகிக்கணுமே, அதை மெயின்டைன் பண்ணணுமே, அதை யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு குற்றம் கிடையாது. ஐயா கூல மின்ஹா பில் மஅரூஃப், அவர் எவ்வளவு அதுல கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு அவர் சாப்பிடுவதற்கு அவருக்கு குற்றம் இல்லை. பொறுப்பெடுத்தவருக்கு மெயின்டெனன்ஸ்ல அவருக்கு ஒரு செலவு இருக்குமே, அதை அதிலிருந்து அவர் எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. அவ் யுத்இம சதீகன் கைர முத்தமவ்விலின் ஃபீஹி, அப்படி மெயின்டைன் பண்ற ஒரு நண்பர்கள் அங்க வரலாம், அந்த நேரத்தில் அவர் அதுல வருமானம் ஈட்டாமல் தர்மம் செய்வதற்கு எந்த விதமான, நண்பர் வாரார், அவருக்கு எந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணிராம வந்தார் என்பதற்காக என்ன செய்யலாம், அவங்கள அதில் கவனிப்பதில் குற்றம் கிடையாது என்று சொல்லி உமர் தர்மம் செய்தார், என்று சொல்லி உமர் அதனை தர்மம் செய்தார். நினைத்து பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. வக்ஃபுடைய சப்ஜெக்ட்ல அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தல் என்ற சப்ஜெக்ட்ல ஒரு மிக முக்கியமானது. அஸ்ல வைத்துக்கொண்டு ஃபரா என்ன செய்யறது, நம்ம செலவழித்தல் என்பது காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.